ஆனால் புதுச்சேரி மாநிலத்தில் ஆட்சி நடக்கிறதா இல்லையா என்று தெரியவில்லை. கோப்புகள் எல்லாம் அதிகாரிகள் மத்தியிலே தூங்குகின்றன. அமைச்சர்கள் எல்லாம் அலுவலகத்துக்கு வருவதில்லை. காரணம், அவர்களிடம் கோப்புகள் வருவதில்லை. அவளுக்கு எந்த இலாக்கா என்று தெரியவில்லை. முதலமைச்சர் அவர்கள் வழக்கம் போல ஆரோவில்லுக்கு செல்வதும், வாட்சி கடையில் அமர்ந்திருப்பதும், விழாக்களுக்கு செல்வதுமான வேலையில் இருக்கிறார். அதிகாரிகள் என்ன செய்வது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. நிர்வாகம் சம்பித்து போயிருக்கிறது. ஒரு புறம் இப்படி இருக்க, இன்னொரு புறம் துணைநிலை ஆளுநரிடம், இது எனக்கு வந்த தகவலை சொல்றேன், துணைநிலை ஆளுநரிடம் சபாநாயகர் தேர்வுக்காக கோப்புகளை முதலமைச்சர் அனுப்பினால் துணைநிலை ஆளுநர் அவர்கள் அதை திருப்பி அனுப்பியதாக தகவல் வந்துள்ளது. ஜூலை மாதம் 2ஆம் தேதி சபாநாயகர் தேர்வுக்காக தேதி முடிவு செய்து முதலமைச்சர் அனுப்பிய கோப்பு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு துணைநிலை ஆளுநர். ஒருபுறம் துணைநிலை ஆளுநர் நிர்வாகத்தில் தலைப்பிடுகிறார், இன்னொரு புறம் அவர் பாரதிய ஜனதாவினுடைய ஏஜென்டாக செயல்படுகிறார். சபாநாயகர், பாரதிய ஜனதா கட்சி சபாநாயகர் பதவியை கேட்கிறது. இது எனக்கு வந்த தகவலை சொல்றேன், இது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல. பாரதிய ஜனதா கட்சி கேட்பதாக தகவல் வருகிறது. முதலமைச்சர் கொடுக்க முடியாது என்று சொல்லுகிறார். இதனால் துணைநிலை ஆளுநர் அந்த கோப்பை பாரதிய ஜனதாவுக்கு சாதகமாக, முதலமைச்சருக்கு எதிராக அந்த கோப்பை திருப்பி அனுப்புகிறார். துணைநிலை ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது சபாநாயகர் தேர்வுக்கான அந்த கோப்பை ஒப்புதல் அளிக்காமல் திருப்பி அனுப்புவதற்கு? இதிலிருந்து அவர் சங்கியாக செயல்படுகிறார். பாரதிய ஜனதாவுடைய சங்கியாக துணைநிலை ஆளுநர் மரியாதைக்குரிய கைலாசநாதன் அவர்கள் செயல்படுகிறார் என்று தெரிகிறது. ஆனால் ஒரு விதத்தில் தொடர்ந்து கடந்த 5 ஆண்டுகளாக முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் ஒரு அடிமை ஆட்சி நடத்துகிறார், அவர் பாரதிய ஜனதாவுக்கு அடிமை போல் இருந்தார் என்று சொன்னேன். ஆனால் இப்பொழுது மாற்றம் வந்திருக்கிறது.